இந்த அபிஷேக ஜெபத்தில் நம்மளுக்கு என்ன அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுத்தர போகிறார் என்றால், அவர் ஒரு தேற்றரவளானாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற அபிஷேகம் என்னன்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் அபிஷேகம். ஆமேன். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணுமா? அப்படியே மேற்பூச்சா பூசிட்டே போகணுமா? உணர்த்தணும். அப்போ தான் நம்ம திருந்துவோம். நீதிமான் தயவாக குட்டி என்னை எச்சரிக்கும் போது அது என் தலைக்கு எண்ணெய் வைத்தது போலன்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய ராஜா, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து இருக்கிறவர், அபிஷேகம் வந்து அவர் மீது எப்பொழுதும் தங்கி இருந்துச்சான். அவர் சொல்கிறாரு, நீதிமான் என்னை தயவாக என்ன செய்யணும்? குட்டணும். அப்படின்னா என்னது? என்னை எச்சரிக்கணும், எனக்கு தண்டனை தரணும். அப்போ அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? எண்ணெய் வைத்தது போல இருக்குன்னு சொல்கிறாரு தாவீது. அதுபோல் நம்முடைய